அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு சின்ன குட்டி கலெக்ஷனு. ₹1.5 1/2 ₹1.5 இருக்கிற நாணயங்களில் கண்டிஷனான நாணயம் வச்சுருக்கேன். இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் யூஎன்சிலாம் கிடைக்கல. ஆனால் குட் கண்டிஷனுங்கிறதுக்கு நான் கேரண்டி. எல்லாமே ஸ்கேர் காயினு. இந்த 1950 கொல்கட்டா மின்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி கிடைக்கல. மறுபடியும் புக் பண்ணியிருக்கேன். 2 அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் 2-3 நாள் கழித்து வரும். வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அதுக்குள்ளே காசை வாங்கிக்கிட்டு தந்துடுவேன். நானும் 25 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இடையில கிடச்சிச்சு. அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் நான் பாட்டில் 1950 ₹1 கொடுக்கையில் சேர்த்து கொடுத்துட்டேன். செட்டாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. காலி பண்ண பிறகு நம்ம தேடையில் தான் தெரியுது இது கொஞ்சம் ஸ்கேர் காயின்னு கிடைக்காது போல் இருக்குன்னு. இன்றைக்கி 5 வருஷத்தில் 5 நாணயம் வச்சுருக்கேன். எல்லாமே 1 மின்ட்டு தான். 1950 மட்டும் 2 மின்ட்டு. அதில் கொல்கட்டா வைக்கலை. ஒரு நாணயம் ₹1000. 1951 மும்பை மின்ட்டு. ஒரு நாணயம் ₹750. 1954 கொல்கட்டா மின்ட்டு. 1 மின்ட்டு தான். எல்லாமே ₹600. 1955 மும்பை மின்ட்டு. மின்ட்டுனா தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் மின்ட்டு மும்பை இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் அது நாணயம். ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அது நாணயம் கிடையாது, கள்ள நாணயம் ஆயிரும். இது 55 மும்பை மின்ட்டு ஸ்கேரு ₹3000. 1956 கொல்கட்டா மின்ட்டு ₹500. இதெல்லாம் இன்னைய விலை. வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா இன்றைய ரேட்டு, இந்த ரேட்டு வந்து மொத்தம் 5 நாணயம் வச்சுருக்கேன். 5 நாணயத்தினோட மொத்த விலை எவ்வளோ தெரியுமா? 3500, 4100, 4850, ₹5850 ஆகுது. இந்த 4 நாணயத்துக்கும் சேர்ந்து வலைத்தளத்தில் நீங்கள் வாங்கணும்னா ₹5850. எல்லாம் வெரி ஸ்கேர். ஆனால் ஒரு சில நாணயம் காமனாக கிடைக்குது. ஒரு சில இதை புக் பண்ணி வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்படி வாங்கினாலும் கண்டிஷனான நாணயங்களை அவங்க அனுப்ப மாட்டேங்காங்க. சரி இருக்கட்டும் சொல்லிக்கிடலாம்னு சொல்லி நம்ம அதை கைக்கு வந்த நாணயத்தை விடுறதுக்கும் மனசு இல்லாமல் வாங்கி வச்சுருக்கிறேன். வாங்கி வச்சுருக்கிறதுல நல்ல நாணயம் இந்த நாணயம். இது 1000, இது 750, இது 600, இது 3000, இது 500. இந்த 3000 இந்த ஒரு நாணயத்துக்குள்ள ரேட்டை மட்டும் கொடுங்க. இது எல்லா நாணயத்தையுமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. 500, 1100, 1850, ₹2850 குறைச்சிக்கோங்க. 5850க்கு 2850 கம்மி போனால் 3000 கொடுத்துருங்க. இந்த ஒரு செட்டை அப்படி தந்துடுதே வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு காப்பர் காசு. இது பேர் ட்ராங்கூர் கிங்டம். இது பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் இந்தியா அல்லது பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ட்ராங்கூர். இது மூலம் திருநாள் ராமவர்மா 6 இந்த நாணயத்தை வெளியிட்டவருடைய பேர். மகாராஜா பால ராமவர்மா 2 1885 to 1924 வரைக்கும். இடையில கொஞ்சம் ஒரு 4 வருஷம் மட்டும் இதை வெளியிடாமல் நிறுத்திட்டு 1928 to 1949 வரைக்கும் இது பயன்பாட்டில் இருந்திருக்கு. 1 கேஷ் இதுக்கு பேர். இதனோட ரேட் ₹600. இன்றைக்கி நான் கொடுக்குறது ₹400. ₹200 லெஸ் இதுக்கு ஒரு காயினுக்கு. வெரி லோ டெனாமினேஷன். ₹1 488 ஒரு பங்கு இது. இதோட ஆக்சுவல் ரேட்டு ₹1100. நான் ₹500 குறைச்சிட்டு ₹600 போட்டிருந்தேன். இன்றைக்கி அதுலேயும் ₹200 குறைச்சிட்டு ₹400 கொடுக்குறேன். 3ல் ஒரு பங்கு கொடுக்குறேன். காப்பர் காயின் 1 கேஷ். 8 பாயிண்டட் ஸ்டார். 8 முனைகளுடைய நட்சத்திரம் இதில் பொறிக்கப்பட்டிருக்கும். இதில் காசுன்னு எழுதியிருக்கும். இதில் பொறிக்கப்பட்டிருக்கும் 8 விதமான அம்புக்குறி உள்ள ஸ்டார். ஒரு அற்புதமான ஒரு காயினு. 1 கேஷு ஒரிஜினல் காயினு. ஒன்று மட்டும் உங்களுடைய கலெக்ஷனில் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சீப் ரேட்டு தான். ஒன்லி ₹400. பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ட்ராங்கூர். விஷ்ணு பாதம் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்கார்ல, சீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள், விஷ்ணு இருக்கார்ல, கிருஷ்ணர் கண்ணே, அவருடைய பாதம் பொறிக்கப்பட்ட ஒரு சில்வர் காயின். 1860 to 1880. சக்கரம்,
இந்த இருக்குல்ல இந்த நாணயம் நீங்கள் வலைத்தளத்தில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நாணயத்தின ஃபோட்டோ அப்படி இருக்குது. நான் எடுத்து பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். 0.35 கிராமு. ஒரு ரூபாயில் வந்து 28ல் ஒரு பங்கு. ஆயிலியம் திருநாள் ராமவர்மா மகாராஜா. இந்த நாணயத்தை வெளியிட்ட மன்னருடைய பேர் ஆயிலியம் திருநாள் ராமவர்மா மகாராஜா. 820 ரூபா இதனுடைய ரேட்டு. வெரி வெரி ரேர் காயின். விஷ்ணு பாதம்ங்கிறது வந்து பெருமாளின் பாதம் பொறிக்கப்பட்ட ஒரு வெள்ளி நாணயம். வெரி வெரி ரேர். த கர்வ்டு லைன்ஸ் அண்ட் பெல்லட்ஸ் ஆர் எ டிபிக்ஷன் ஆஃப் விஷ்ணு பாதம், ஃபீட் ஃபார் லார்ட் விஷ்ணு. ஒரு அருமையான நாணயம். இது சம்மந்தமாக ஹின்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஆனால் 100% ஒரிஜினல் வெள்ளி நாணயம் விஷ்ணு பாதம் காயின். வெரி வெரி ரேர் காயின். ஆயிலியம் திருநாள் மகாராஜா மார்த்தாண்டவர்மா, பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் ட்ருவாங்கூர். 28 ஒரு ரூபாயில் 28ல் ஒரு பங்கு. 1729 to 1758. 1 சக்கரம் சில்வர் காயின். 1600 to 1860. இது வந்து 1729 to 1947 வரைக்கும் இதனுடைய அந்த நாணயத்தின புழக்கம் இருந்திருக்குது. இது அதோட விஷ்ணு பாதம் நாணயத்தோடு சேர்ந்தது. இதனுடைய இந்த மகாராஜா அதாவது யார், ஆயிலியம் திருநாள் மார்த்தாண்டவர்மா மகாராஜா. அவருடைய டேட் ஆஃப் பெர்த் வந்து 1705. டேட் ஆஃப் டெத்து வந்து 7/7/1758. ஏஜ் 52. இதுவும் வந்து விஷ்ணு பாதத்தோடு சேர்ந்தது தான். இதனுடைய ரேட்டு வந்து 400 ரூபா. அது 820 ரூபா. இது 400 ரூபா. இது வேறு படம், அது வேறு படம். ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் அதனுடைய வித்தியாசங்கள் தெரியும். நான் மைனூட்டாக பார்த்து தான் வச்சுருக்கேன். இது ஒரு நாணயம். இதுக்கு பேர் காந்தார தேசம், காந்தாரி திர்ஹாம்னு பேர். சில்வர் நாணயம். அப்தல்லா. ஒரு ரூபாயில் 6ல் ஒரு பங்கு. 950 to 1001. இது எவ்வளோ ஆச்சு? 1000 வருஷம் ஆச்சு. 854 to 1011. இந்த பீரியடுகளில் இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. சிந்த் சுல்தானேட் நாணயம். இது ஒரு இஸ்லாமிய ஸ்டேட்டு. இது வந்து பேர்சிய மொழியில் இதில் எழுதப்பட்டிருக்குது. எல்லாமே லா இல்லாஹா இல்லல்லாஹு முகமது ரசூலுல்லா அப்துல்லா இந்த மாதிரி அந்த இறைவனின் நாமங்களை. அதுக்கு பேர் கலிமான்னு பேர். ஒரு 5 எண்ணம் உண்டு. கலிமா, சக்காத்து, சௌர்ஷா, தொழுகை அப்படின்னு ஒரு 5 எண்ணம் உண்டு. அதில் பாகிஸ்தான் இந்தியா பார்டர் ரிஜியன், இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் உள்ள அந்த எல்லை பகுதியில் ஏரியா இந்த நாடு வந்து இஸ்லாமிக் ஸ்டேட். கலிமா, அமீர் சாஃப் சுல்தான். இதனுடைய ரேட்டு வந்து 15,000 ரூபா. இதனுடைய ரேட்டு 15,000 ரூபா. வலைத்தளத்தில் வந்து 150 ஈரோ. ஒரு ஈரோ 100 ரூபா போட்டாலும் 15,000 ரூபா ஆயிடுச்சு. நம்ம இது கொடுக்குறது வந்து 1500 ரூபா இருக்கும். இந்த பார்த்துக்கிறேன், 1500 ரூபா. 10ல் ஒரு பங்கு. வெரி வெரி ரேர் காயின். காந்தாரி திருகாம் அல்லது இன்னொரு பேர் உண்டு, அது இன்னொரு காயினில் எழுதிப்பேன் சொல்லுதேன், தம்மா. இன்னொரு காயின் தம்மா. களிமா எழுதியிருக்கு இதில். களிமா எழுதிய வெள்ளி நாணயங்கள்லாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அதிசயம். அந்த இறைவனுடைய அருள் இருந்தால் தான் உங்களுக்கு கரங்களுக்கே கிடைக்கும். இது ஒரு நண்பர் மூலமாக என் கை கிடச்சிச்சு. இந்த நாணயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. வலைத்தளத்திலே நான் ஒரு 1000 புகைப்படத்தை சர்ச் பண்ணியிருப்பேன். அவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சி கரெக்டான இதை செலக்ட் பண்ணி அதில் எழுதியிருக்கேன். வெறும் 1500 ரூபா தான் என்னோடய ரேட்டு. காந்தாரி திர்ஹாம். இந்த பாருங்கள், காந்தாரி திர்ஹாம். அதில் 2 நாணயம். அதில் லா ஷெரிக் லாஹு, அதாவது லா இலாஹுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் லாஹு. லா ஷெரிக் லாஹு, லா இலாஹா இல்லல்லாஹு. அந்த படம் லா இல்லா இல்லா அல்லா உத்தாவு. அதாவது வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ் தாலா ஒருவரை, அவரை தவிர வேறு எவரும் இல்லைங்கிறது தான் லா இலாஹா இல்லல்லாஹு அப்படிம்பாங்க. அது ஒரு கலிமா உண்டு. லா இலாஹா இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லா யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபி சலாம் அலைக்கும், சலவாத்துல்லா ஹி அலைக்கும்னு சொல்லி ஒரு 5 வரியில் ஒரு கலிமா உண்டு. நான் அந்த இஸ்லாமிய நண்பரோட பழகியும் அந்த இஸ்லாத்து சம்பந்தப்பட்ட குரானில் உள்ளதை வந்து ஏகப்பட்டது சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வருது. இப்போ அப்பப்போ இந்த நாணயங்களை எனக்கு ஞாபகப்படுத்துது. வெரி வெரி ரேர் காயின். வெள்ளி நாணயம் 1500 ரேட்டு. இதோட வருஷம் இது 1000 வருஷத்துக்கு முந்தைய உள்ள நாணயம். சில்வர் காயின் 40 அமெரிக்கன் டாலர். இதனோட ரேட்டு வந்து 40 அமெரிக்கன் டாலர். இப்போ வந்து இதனோட ரேட்னா வந்து 4000க்கு மேலே ஆகிப்போச்சு. ஈரோ ப்ராரம்பம்னா
150 ஈரோ. அது வேற ஒரு வலைத்தளத்தில், இது வேற ஒரு வலைத்தளத்தில். ஒரு அற்புதமான 2 நாள் நாணயம் வச்சுருக்கேன். குஜராத் சாளுக்கிய வம்சம் சில்வர் காயினு 988 to 1014. நம்ம இங்கே ராஜராஜன் சோழ பீரியடு. த்ரம்மா இதுக்கு பேர் வந்து, இது ஒரு பெரிய பாதம், கால் பாதம் மாதிரி. எடி கத்தாயா டைனாஸ்டி, இதுக்கு பேர் கத்தாயா டைனாஸ்டி. அதான் கத்தாயா கோரி பரம்பரா அப்படின்னு போட்டிருக்கேன்னா, இது டைனாஸ்டி. 1850 ரூபா இதோட ரேட்டு. வெள்ளி நாணயம், கட்டி நாணயம், 2 பக்கமும் நிறைய எழுதிருக்கும். ரெண்டு பக்கமும் நிறைய எழுதியிருப்பேன். இந்தோ சசானியன் காயினு, கதாயா பைசா காயினேஜ், 12th century AD, சில்வர், ட்ராச்மம் ஸ்டைலிஸ்ட் ஹெட் டு ரைட், ஸ்டைலிஸ்ட் ஃபிரா, மகேஸ்வரி டைப்பு, ஹை கிரேடு ஸ்பெசிமன், ரேர் கலெக்ஷன். இது என்னென்னு எழுதணுமோ அதை பூரா எழுதிட்டேன். ஒரு அருமையான வெள்ளி நாணயம், ரொம்ப ரேர் நாணயம். இது வந்து கதாயா டைனாஸ்டி காயின். இது என்ன தெரியுமா? விஜயநகர் ஹரிஹர டு தாரா காயின். தாரா இதுக்கு பேர். சில்வர் நாணயம். இந்த சிம்பிள் இருக்கும், இந்த சிம்பிள் தாரா காயின் 680 ரூபா. இது ஒரு சிம்பிள், அது ஒரு சிம்பிள். இதுவும் அந்த தான், விஜயநகர் எம்பையர் ஹரிஹர டு தாரா காயின், சில்வர் காயின். வெரி ஸ்மால் வெயிட் சில்வர் காயின். 2.5 ரெட்டிஸ்னு இதுக்கு பேர். 1377 to 1404, 680 ரூபா. தாராங்கிற ஒரு மன்னருடைய பேர் அது. இது அதனுடைய சிம்பிள், தாரா நாணயம். இது முழு டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க, நான் வலைத்தளத்தில் தான் எடுத்து தருவேன். இது புத்தகத்துலலாம் இல்லை, இதுக்கு வலைத்தளத்தில் இந்த நாணயம் இருக்குது. இன்னொன்று வந்து மௌரியர் குமாரகுப்தா சில்வர் காயின். குமாரகுப்தா 2 யார்? சந்திரகுப்தா மௌரியரின் மகன். இது வந்து காது, இது மூக்கு, கண், வாய், நாடி, கழுத்தில் ஒரு பட்டை, எல்லாமே இதில் தெளிவாக தெரியும். ஒரு அற்புதமான நாணயம், வெள்ளி நாணயம். 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளது. மௌரிய பீரியடு வேறு, குப்தர் பீரியடு வேறு. ஆனால் மௌரிய வம்சத்தின் தொடர்ச்சி தான் குப்தர் வம்சம். சந்திரகுப்த மௌரியர் இல்லை, சந்திரன் குப்தன் மௌரியன். குப்த பேரரசோட சேர்ந்தே மௌரியருங்கிற வார்த்தையும் வந்துடும். 850 ரூபா இதனுடைய ரேட்டு. இப்போ கொஞ்சம் ரேட்டு விலை கூடியிருக்கு, 1200 வரை கூடியிருக்கு. இது வந்து வெள்ளி நாணயம். இது வந்து அதோட சேர்ந்த குப்த பீரியடு நாணயம் தான். குப்தா 2 அதேமாரி தான் இருக்கும். கண், மூக்கு, மொழி, காது எல்லாம் இருக்கும். வெள்ளி நாணயம். குமாரகுப்தா 2 409 கிபி 409 உள்ளது. இது 1200 ரூபா. அவனோட கண்டிஷனை பொறுத்து எந்த பொருள் எழுத்துக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இதில் ராஜேந்திர, சிந்தியா, ஆதித்யா, சமுத்திரகுப்தா 2ங்குன்னு அந்த வரியில் பூரா எழுதியிருக்கும். இது என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாக இது சம்மந்தமாக புஸ்தகம் வச்சுருக்கேன். பரமேஸ்வரி லால் குப்தா என்பவர் எழுதிய டாக்டர் பட்டம் வாங்கினிய ஒரு காயின்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இந்த நாணயத்தினோட படமும் இதனோட டீட்டெயில்ஸு, இயர் எல்லாமே இருக்குது. வேணும்னா அந்த பேஜை மட்டும் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போட்டு விடுதேன். வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னொன்று சின்ன விஷயம் கடைசியாக சொல்லியிருக்கேன். இது மாதிரியான போலி நாணயங்கள் நடமாட்டத்தில் இருக்குது, யாரும் வாங்கிடாதீங்க. அது உறவாடி கெடுக்கக்கூடாது. ஒரு பகையாளியை கெடுக்கிறலாம், அது வந்து வரலாறு. உறவாடி கெடுக்கக்கூடாது. நண்பர்னு சொல்லிவிட்டு ஒரு அருமையான முகலாயர் நாணயங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விட்டார். இதை எத்தனை காயின் அனுப்பிச்சி விட்டார்? ஒரு 500-600 காயின் அனுப்பிச்சி விட்டார். நான் மக்களிடம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 10 காயின் மட்டும் எடுத்தேன். விலை ரொம்ப குறைவு தான், ஆனால் கள்ள நாணயங்கள், போலி நாணயங்கள். இது வந்து நீங்கள் யார் கொடுத்தாலும் வாங்கவும் கூடாது, யார்கிட்டையும் விற்கவும் கூடாது. இது உங்கள்கிட்ட வந்து நான் இது மாதிரியான நாணயங்கள், போலி நாணயங்கள் நடமாடுகின்றன அப்படிங்கிற ஒரு வகுப்பு உங்களுக்கு நான் எடுத்து விவரங்களை சொல்லணும்னு இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் முகலாயர் நாணயங்கள் மாதிரி, இந்த யானை போட்டால் திப்பு சுல்தான் ஹைதர் மாதிரி. ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இது இந்தியாவில் உள்ள பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடிய, பலதரப்பட்ட அரசர்கள், மன்னர்கள் வாழ்ந்த ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரே மெட்டலில், ஒரே சைஸில், ஒரே இடையில எப்படி நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்க சொல்லுங்கள்? ஒரு திப்பு சுல்தான், ஒரு முகலாயர், ஒரு அசோகர், ஒரு ரோமானியர், இதெல்லாம் ரோமானிய நாணயம் மாதிரி இது எல்லாமே வெளியிட்டிருக்காங்களே. இது எப்படி வெளியிட முடியும் சொல்லுங்கள்?
இது மெட்டலும் போலி மெட்டல், போலி நாணயம், போலி அச்சு, போலி இதெல்லாம் போலி. இதை என்கிட்ட யாரும் இப்போ விற்பனை கேட்காதீங்க, நான் கொடுக்க மாட்டேன். குப்பையில் போட்டாலும் போடுவேனே தவிர விற்பனை கொடுக்க மாட்டேன். விற்பனைக்கு கொடுக்காதீங்க, விற்பனைக்கு வாங்காதீங்க. சட்டப்படியே அது தவறு. அந்த விவரத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி இதை போட்டிருக்கேன். இது மாதிரியான நாணயங்கள் யாரும் வாங்காதீங்க. அது குற்ற செயல். காவல்துறை மூலமாகவும் அரசாங்கத்தின் மூலமாகவும் நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க. அதனால் நான் யார்கிட்ட வாங்கினோம்னு யார்ட்டும் சொல்ல மாட்டேன். பாவம் அவர் நம்ம சொல்லக்கூடாது. இது மாதிரி நடமாட்டங்கள் நாட்டில் இருக்குது. கள்ளன் பெருசா காப்பான் பெருசாம்மா. அதனால் இது மாதிரி நடமாட்டங்கள் இருக்குது. யாரும் ஏமாந்துட வேண்டாம். என்கிட்டையும் இதை யாரும் விலைக்கு வாங்காதீங்க, நானும் தரமாட்டேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அருமையான கலெக்ஷன் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.